தென் கிழக்காசிய நாடுகளில் கடந்த சில வாரங்களில் தீவிரமான புயல்கள் உருவாகவும் அதன் விளைவாக ஏராளமான உயிரிழப்புகள் ஏற்படவும் மனிதர்களின் தவறே மூல காரணம் என ஆய்வில் தெரியவந்துள்ளது. வேர்ல்ட் வெதர் அட்ரிபியூஷன் என்ற அமைப்பு நடத்திய ஆய்வில் மனிதர்களின் செயல்பாடுகளால் ஏற்பட்ட பருவநிலை மாற்றம் கடலின் மேல் பரப்பு வெப்பநிலையில் மாற்றங்களை உண்டாக்கி தீவிரமான புயல்களுக்கு தூண்டுதலாக அமைந்தது என கூறப்பட்டுள்ளது. இந்திய பெருங்கடலின் வடபகுதி வெப்பம் சராசரியை விட 0.2 டிகிரி அதிகரித்ததும் புயல்களின் தீவிரத்தன்மை அதிகரிக்க காரணமாகிவிட்டது என அந்த ஆய்வு கூறுகிறது. புவி வெப்பமாதலால் சாதாரண புயல்களையும் மிக மோசமானதாக மாற்றிவிடுகிறது என அந்த ஆய்வு தெரிவித்துள்ளது. நகரமயமாக்கல் மிகுந்த நாடுகள், மக்கள் அடர்த்தி மிகுந்த பகுதிகள், தாழ்வான நிலங்களில் கட்டுமானங்கள் மிகுந்த பகுதிகளே வெள்ளத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த ஆய்வு கூறியுள்ளது. தாய்லாந்து, மலேசியா, பிலிப்பைன்ஸ், வியட்நாம், இலங்கை ஆகிய தெற்கு தென்கிழக்காசிய நாடுகளை கடந்த சில வாரங்களாக அடுத்தடுத்து புயல்கள் தாக்கின. இதில் 1600 பேர் இறந்தனர். அமெரிக்காவின் வாஷிங்டன் மாகாணத்தில் பலத்த மழை காரணமாக அங்கு ஓடும் ஆற்றில் வெள்ளம் கரை புரள்கிறது. 2 மேம்பாலங்களை ஒட்டி வெள்ளம் ஓடும் காட்சி ட்ரோன் மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் பல இடங்களில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. மழை பொழிவு தொடர்வதால் ஆற்றில் வெள்ளம் மேலும் உயரும் என்று மாநில நிர்வாகம் எச்சரித்துள்ளது. நீர்மட்டம் உயரும்போது பாலத்திலும் போக்குவரத்து நிறுத்தப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது.